Hi friends, இனி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா pneumatic test, hydrotest இந்த ரெண்டுக்கும் இடையில என்ன டிஃபரன்ஸ், இந்த டெஸ்ட் வந்து எங்க பண்ணுவாங்க, ஏன் பண்றாங்கன்னு சொல்லி டீடைலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். pneumatic டெஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ டெஸ்ட் இந்த ரெண்டுக்கும் வந்து என்ன டிஃபரன்ஸ், எதனால வந்து இது பண்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஹைட்ரோ டெஸ்ட் இந்த நியூமேட்டிக் டெஸ்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் டெஸ்ட் தான் வரும். ப்ரெஷர் டெஸ்ட் வந்து எதுக்கு பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு புது எக்யூப்மெண்ட்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வெசலாக இருக்கலாம், எக்ஸ்சேஞ்சஸாக இருக்கலாம், பைப்லைனாக இருக்கலாம். எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து நம்ம வந்து எரெக்ஷன் பண்ணுறோம் இல்லை ஃபேப்ரிகேஷன் பண்ணுறோம்னா அந்த வெசலோடைய ஸ்ட்ரென்த்தை வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெசல்ஸில் வந்து இல்லை அந்த எக்யூப்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதாவது ரிப்பேரிங் ஒர்க் பார்த்துட்டு இருந்தோம்னா அந்த ஆஃப்டர் ரிப்பேரிங் அப்போ வந்து அதோடைய ஸ்ட்ரென்த்தை செக் பண்ணுறதுக்காண்டி ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணுவோம். இது வந்து ரிப்பேரிங் சொல்லும்போது மெயினாக வந்து என்னென்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க்கில் வந்து என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெல்டிங் ஆக்டிவிட்டிஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூஹெச்டி ஆக்டிவிட்டிஸ் வரும். வெல்டிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஜாயின்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெல்டிங் அடிப்போம். இல்லைன்னா அந்த ஏதாவது இடத்துல கிராக் இருந்துச்சுன்னா அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு புது மெட்டீரியல் வச்சு வெல்டிங் அடிப்போம். பிடபிள்யூஹெச்டி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டீரியலுடைய ஹோமோஜினியஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து மாறும். அதனால அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து சேஞ்சஸ் இருக்குது, அது அந்த ஸ்ட்ரென்த் வந்து விஸ்டன் பண்ணுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக வேண்டி ஹைட்ரோ டெஸ்ட் ஆர் நியூமேட்டிக் டெஸ்ட் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேங்களா. இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் டெஸ்ட்டுக்கும் நியூமேட்டிக் டெஸ்ட்டுக்கும் என்ன பொதுவாக வந்து டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து ப்ரெஷர் டெஸ்ட் அண்டரில் தான் வரும். ஆனால் இந்த ரெண்டுக்கும் இடையில வந்து என்னென்னு பெரிய வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து மீடியமாக யூஸ் பண்ணுவோம். நியூமேட்டிக் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏரை வந்து மீடியமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. இதில் ஹைட்ரோஸ்டாட்டிக் டெஸ்ட்டில் வந்து ஏன் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க, நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹைட்ரோ டெஸ்ட் தான் பண்ணுவோம். நியூமேட்டிக் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கம்மியாக தான் இருக்கும். எதனால வந்து எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாகும் அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கம்மியாக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து மீடியமாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோடைய ரிஸ்க் ஃபேக்டர் வந்து கொஞ்சம் கம்மி நியூமேட்டிக்கோட கம்பேர் பண்ணும்போது. நியூமேட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ரொம்ப அதிகம். ஓகேங்களா. அது என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அது வந்து எப்படி வந்து அதோடைய ரிஸ்க் ஃபேக்டர் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு ஹைட்ரோ டெஸ்ட் வந்து பண்ணுறாங்கன்னா அதோடைய டெஸ்ட் ப்ரெஷர் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்யூப்மெண்ட்டோடைய டிசைன் ப்ரெஷர் இன்ட்டு 30% வச்சு வந்து ஹைட்ரோ டெஸ்ட் அடிப்பாங்க. இதே நியூமேட்டிக் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன் ப்ரெஷரில் இருந்து 10% வந்து வச்சு அவங்க வந்து ஹையராக வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நியூமேட்டிக் டெஸ்ட் அடிப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோடையுமோ எந்த ஸ்டாண்டர்ட்ஸுமே பற்றி சொல்லல, பொதுவாக தான் இந்த இது சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கோடுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து வேரியேஷன் ஆகும். ஓகேங்களா. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ டெஸ்ட்டுக்கு வந்து ப்ரெஷர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நியூமேட்டிக் டெஸ்ட்டோட ப்ரெஷர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் அப்ளிகேஷன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட்ரோ டெஸ்ட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. லோ ப்ரெஷர் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூமேட்டிக் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து டெஸ்டிங் மீடியா வந்து வாட்டர் இருக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வாட்டருக்கு வந்து ஸ்டோர் எனர்ஜின்னு சொல்லுவோம். எனர்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர்டு எனர்ஜின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த ஸ்டோர்டு எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டருக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து கால்குலேஷனில் வந்து நெக்லேஷன் பண்ணுவோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூமேட்டிக் டெஸ்ட்டில் வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஏர் யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா கேஸஸ் ஏதாவது நான் டாக்ஸிக் கேஸஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. இதில் வந்து ஏருக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர்டு எனர்ஜி வந்து ரொம்ப அதிகம். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூமேட்டிக் டெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக பண்ணாமல் ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன்ஸு. இப்போ ஸ்டோர்டு எனர்ஜி அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பிளாஸ்ட் ஆகிடுச்சின்னு வைங்களேன், உங்களுக்கு என்ன ஆகும், இதோடைய பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். நியூமேட்டிக் டெஸ்ட்டோடைய பாதிப்பு இதை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பாதிப்பு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். நான் இப்போ இனி வரும்போது சொல்கிறேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயினாக வந்து ஹைட்ரோ டெஸ்ட் வந்து என்னன்னா பெரிய வால்யூம் இருக்கக்கூடிய இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹைட்ரோ டெஸ்ட் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதே இது சின்ன வால்யூம் இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூமேட்டிக் டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ பைப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர் இருக்குன்னா அந்த 10 மீட்டர் வந்து ஹைட்ரோ டெஸ்ட் அடிக்கணும்னு வைங்களேன், அந்த டெஸ்ட் அடிக்கணும்னா நம்ம வந்து ஹைட்ரோ டெஸ்ட் வந்து அடிப்போம். இதே இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செக்மெண்ட்டு, அந்த செக்மெண்ட் வந்து ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்குன்னா நம்ம வந்து நியூமேட்டிக் டெஸ்ட் வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். ரெண்டு டெஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாச்சுன்னா அதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக வேண்டி சேஃப்டி வால்ஸ் வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணணும், சேஃப்டிக்கு ப்ரிகாஷனுக்காக வேண்டி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
இந்த ஹைட்ரோ டெஸ்ட் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனிங் வந்து பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து க்ளீனிங் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது இந்த ஹைட்ரோ டெஸ்ட் வந்து நம்ம வந்து வாட்டர் தான் மீடியமாக யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம். அந்த வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரீயூஸ் வந்து பண்ணிக்கலாம். வேறு எதுக்காவது சிஸ்டத்துக்கு வேணாலும் நீங்கள் வந்து ஹைட்ரோ டெஸ்ட்டுக்கு வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுவே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏரை வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அது வெண்டு தான் பண்ணி விடணும். இதே மாதிரி வேறு எந்த கேஸஸ்னாலுமே உங்களுக்கு வந்து ரீஃபில்லிங் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. இதனாலேயே பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட்டோடைய காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். கம்பேரிட்டிவ்லி ஹைட்ரோ டெஸ்ட்டை விட உங்களுக்கு வந்து நியூமேட்டிக் டெஸ்ட்டோடைய காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து மீடியமாக யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் வந்து அந்த சர்ஃபேஸில் வந்து எல்லா இடத்துலையும் போய் இது பண்ணிட்டு டச் பண்ணிட்டு வரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த இடத்துல வந்து மாய்ச்சர் கண்டென்ட்ஸ் வந்து ப்ரெசன்ஸில் இருக்கும். அப்போ என்ன ஆகும், அதை வந்து ட்ரை அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஆனால் நியூமேட்டிக் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் தான் யூஸ் பண்ணுவோம். அது வந்து ட்ரை ஏராக தான் இருக்கும். ரெண்டாவது வந்து நம்ம வந்து நைட்ரஜன் கேஸ் யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து மாய்ச்சர் கண்டென்ட்டே இருக்காது. ஓகேங்களா? மெயினாக வந்து எதுக்கு பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரோ டெஸ்ட் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்டுக்கும் நியூமேட்டிக் டெஸ்ட் வந்து ஹைலி ப்ரிசிஷன்ஸாக இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸும் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு எக்யூப்மெண்ட்டுக்குள்ளே வந்து விலை கூடின ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பார்ட் இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த வெசலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெயினான ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். அப்படி இல்லைன்னு வைங்களேன், வேறு ஏதாவது ஒரு மெயினான ஆக்டிவிட்டிஸ் நடக்குது, அந்த இடத்துல வந்து மாய்ச்சர் வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ப்ராசஸையே வந்து மாற்றி விட்டுரும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா நியூமேட்டிக்ஸ் டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து சஜஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ரெண்டாவது இந்த ஹைட்ரோ டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஹைட்ரோ டெஸ்ட் வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து எந்த டெஸ்ட்டுமே பண்ணாலுமே ப்ராப்பராக அதுக்கு வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் கொடுத்து சப்போர்ட்டெல்லாம் கொடுத்து தான் பண்ணுவோம். அதே இது ஹைட்ரோ டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுறோமோ சேடில் சப்போர்ட்டு இது எல்லாமே கொடுத்து பக்காவாக எக்யூப்மெண்ட் இருக்கணும். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நியூமேட்டிக் டெஸ்ட்டுக்கு இருக்கணும். நியூமேட்டிக் டெஸ்ட்டுக்கு வந்து இதை விட சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வந்து அதிகமாக வந்து பார்க்கணும். ரெண்டாவது இந்த 2 டெஸ்ட்டுமே வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஷுவலாக வந்து அந்த இந்த ஓவரால் எக்யூப்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கிராக் இருக்கான்னு சொல்லிட்டு விஷுவலாக பார்த்துட்டு போயிடுவோம். அதே இது உங்களை நியூமேட்டிக் டெஸ்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா தரவாக ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் வெல்டுமெண்டில் அதுக்கப்புறம் ஜாயின்ஸில் ஏதாவது கேப் இருக்கா, இல்லை ஏதாவது ரப்சராக இருக்கா, இல்லை வந்து கரோஷன் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்க்கணும். ஓகேங்களா? இது வந்து 2 டெஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் அடிக்கிறோம். டெஸ்ட் அடித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோ டெஸ்ட்டில் வந்து லீக் இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து வாட்டர் தான் வெளியே வரும். அப்போ வந்து ரப்சர் ஆகி வரக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் அடிக்கும். அவ்வளோதான், டக்குன்னு வந்து ஓப்பன் ஆகி வாட்டர் அடிச்சுட்டு வெளியே வந்துடும். அப்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அதில் கூட டேமேஜ் வந்து கம்மியாக இருக்கும். இதே நியூமேட்டிக் டெஸ்ட் பண்ணும்போது ரப்சர் ஆகி இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப பெரிய பிளாஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? ரெண்டாவது லீக் இருந்துச்சுனாலும் அந்த கிராக் வழியாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் வெளியே வரும். இது ஏன்னா முன்னாடி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, வாட்டருக்கு வந்து ஸ்டோர்ட் எனர்ஜி வந்து கம்மியாகவும் ஏருக்கு வந்து ஸ்டோர்ட் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கிறது தான் இதோடைய மெயினான ரீசன். இந்த மாதிரி கிராக் வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டேமேஜ் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து ஹைட்ரோ டெஸ்ட்டில் விட நியூமேட்டிக் டெஸ்ட்டில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ரீசன்ஸ்லாம் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட்ரோ டெஸ்ட்டும் நியூமேட்டிக் டெஸ்ட்டுக்கும் இடையில உள்ளது. இந்தந்த ரீசன்ஸ்க்காக வேண்டி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வந்து ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணுவோம், எந்த இடத்துல நியூமேட்டிக் டெஸ்ட் பண்ணுமோ அந்த இடத்துல நியூமேட்டிக் டெஸ்ட் பண்ணுவோம். மெயினாக வந்து ஹைட்ரோ டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸு, ஹை ப்ரெஷர்ஸு அந்த மாதிரி ஏரியாவில் வந்து பண்ணுவோம். இந்த மாதிரி நியூமேட்டிக் டெஸ்ட் வந்து எதுக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த லோ ப்ரெஷர் அண்ட் ஹை ப்ரெஷர்ஸ் எக்யூப்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணுவோம். 2 ஹைட்ரோவையும் நியூமேட்டிக்கும் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நியூமேட்டிக் டெஸ்ட்டு தான். ஓகேங்களா? இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2க்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸு. இந்த உங்களுக்கு ஹைட்ரோ டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டரை வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த வாட்டரை வந்து யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கங்கே மாய்ச்சர் கண்டென்ட் இருக்கும். அது ப்ராப்பராக வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். ட்ரெயின் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதை ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை அவுட் பண்ணணும். இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகிடுச்சுன்னு வைங்களேன். சப்போஸ் லீக் ஆகிடுச்சுன்னா அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு சைடில் இருக்கக்கூடிய ஏதாவது எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் இருக்கலாம்,
இல்லைன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் இருக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் வந்து ஸ்பில்லேஜ் ஆகி டேமேஜ் வந்து ஏற்படுத்தும். ஓகேங்களா. ரெண்டாவது, இந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுவோம். அந்த ட்ரெயின் பண்ணுறது வந்து ப்ராப்பராக நம்ம ட்ரெயின் பண்ணலைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்யூப்மெண்ட் இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து சப்போர்ட்ஸில் வந்து ஸ்டாக்னண்ட் ஆகி அதில் வந்து கரோஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம். ஓகேங்களா. ரெண்டாவது, இதை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து ட்ரை அவுட் பண்ணலைன்னா ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டாமினேஷன் வந்து க்ரியேட் ஆகும். ஓகேங்களா. இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோ டெஸ்ட்டு பண்ணுறதுனால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸு. இதே நியூமேட்டிக் டெஸ்ட் வந்து பண்ணுறோம் பார்த்தீங்களா. நியூமேட்டிக் டெஸ்ட் பண்ணுறதுனால என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து நியூமேட்டிக் டெஸ்ட் பண்ணும்போது ஹைலி டேஞ்சரஸ். ஏன்னா ஸ்டோர்டு எனர்ஜி வந்து கம்பேரிட்டிவ்லி வாட்டரை விட ஏருக்கு வந்து ரொம்பவே அதிகம். அதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியான ப்ரெஷராக இருந்தாலும் அதனால் வரக்கூடிய ஆபத்து வந்து ரொம்ப அதிகம். அது எக்ஸ்ப்ளோஷன் ஆச்சுன்னா அதை வந்து நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இதுதான் வந்து மெயினான ரீசனு. ஓகேங்களா. இந்த ரீசன்ஸுக்காக வேண்டி மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நியூமேட்டிக் டெஸ்ட் வந்து பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன கிராக் இருந்து அந்த கிராக்கில் வந்து அந்த லீக் வந்து வெளியே வருதுன்னா அது வந்து பிளாஸ்ட் ஆகும். பிளாஸ்ட் ஆகும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரிட்டில் ஆகக்கூடிய மெட்டீரியல் வந்து என்ன ஆகும், ஃபைன் பார்ட்டிக்கலாக ஸ்ப்ரெட் ஆகி பக்கத்தில் நிற்கக்கூடியவங்களுக்கு மேலே வந்து தொடச்சி ஏறலாம். ஓகேங்களா. இதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நியூமேட்டிக் டெஸ்ட்டு வந்து பண்ண மாட்டோம். ஓகேங்களா. இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினான ரீசன்ஸு. ரெண்டாவது, அந்த ஹைட்ரோ டெஸ்ட்டு நியூமோ டெஸ்ட்டு இதில் வந்து ஹைட்ரோ டெஸ்ட்டை வந்து கம்பேர் பண்ணும்போது நியூமேட்டிக் டெஸ்ட் பண்ணும்போது வந்து ரேட் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா ஏர் வந்து ஒரு கம்ப்ரஸ்டு ஏர், இது வந்து டிஎம் வாட்டரோட கம்பேர் பண்ணும்போது ஏரோடைய காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். இதே நீங்கள் நைட்ரஜன் யூஸ் பண்ணிங்கனாலும் நைட்ரஜனும் வந்து பார்த்திங்கன்னா டிஎம் வாட்டரை விட ரொம்பவே காஸ்ட் வைஸும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் வந்து அதிகம். ஓகேங்களா. அதாவது நியூமேட்டிக் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனாக வந்து லீக் இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு ட்ரேஸ் அவுட் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையாக இருக்கும் அந்த ஏரியா. அந்த ட்ரையாக இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ட்ராப் ஆகும். ஆனால் எந்த இடத்துலேருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் வந்து கம்ப்ளீட் என்டையர் சிஸ்டத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷர் வந்து கம்மியான ப்ரெஷர் இல்லைனாலும் அந்த ஏரை கொடுத்தோ இல்லை கேஸை கொடுத்தோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சோப் ஆயில் விட்டு அந்த பபிள் வருது எங்கே வருதுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி தான் பார்க்க வேண்டியிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நியூமேட்டிக் டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்ளம். ஓகேங்களா. இந்தந்த ரீசன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹைட்ரோ டெஸ்ட்டு நியூமோ டெஸ்ட்டுக்கு இடையில உள்ளது. இதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு எந்த எக்யூப்மெண்ட்டில் ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணணுமா நியூமோ டெஸ்ட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்லேருந்து அப்ரூவல் ஆகும். அப்போ அவங்க வந்து ஆப்ரேஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி ப்ளஸ் ரெண்டாவது அதில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சஜஷன் பண்ணுவாங்க. ஹைட்ரோ அடிக்கணும்னா ஹைட்ரோ டெஸ்ட் அடிப்போம், நியூமேட்டிக் டெஸ்ட் அடிக்கணும்னா நியூமேட்டிக் டெஸ்ட்டு. இல்லை ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோடைய கோர்ஸ் ஸ்டாண்டர்ட் படி நம்ம வந்து பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி ரிஃபைனரிஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். நியூமேட்டிக்கும் அதுக்குள்ள ஸ்டாண்டர்ட் கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸை வந்து பேஸ் பண்ணி அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. மேஜரான டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் தான். இது வந்து நம்மளுடைய வியூவர் வந்து கேட்டிருந்தாரு. ஓகேங்களா. இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்மளோட சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். நம்மளுடைய வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.